ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் இந்த கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த கார்னர் பீசஸும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், வேறு லேயரில் இருக்கணும். ஸோ இந்த பாட்டம் லேயரில் ஒயிட் இருக்கணும், அப்போ தான் வந்து மேலே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள கார்னர் பீசஸ் பார்ப்போம். இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, ஆனால் நம்ம கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ஒயிட் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒயிட் எடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம், கீழ் லேயரில். ஸோ இதை ரைட் டவுன் டர்ன் பண்ணிவிட்டு இதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த லேயரில் வந்துருச்சு, பாட்டம் லேயரில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கலருக்கு நடுவில் கொண்டு வரணும் இந்த ஒயிட்டை. ஸோ இப்போ கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. இப்போ வந்து க்யூபை இப்படி நம்ம ஒயிட் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அல்காரிதம் பண்ணுவோம். ஸோ டி டேஷ் எல் டேஷ் டி எல் அப்படி பண்ணிட்டோம்னா இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பீஸ் இங்கே இருக்கா, இதை கீழே கொண்டு வருவோம். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் ப்ளூ அண்ட் ஆரஞ்சுக்கு நடுவில் கொண்டு வந்துக்கலாம். ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் இருக்கா. இப்போது சேம் அல்காரிதம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஒயிட் இருந்தால் இதை ரைட் சைடு மூவ் பண்ணணும், ரைட் சைடு ஒயிட் இருந்தால் இதை வந்து டவுன் இந்த சைடு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது லெஃப்ட் சைடு ஒயிட் இருக்குது. ஸோ இப்படி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன், மறுபடியும் ரிவர்ஸ் டவுன், அப்புறம் அப். ஸோ உங்களுக்கு இந்த பீஸ் வந்துடும். ஸோ இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே ரெண்டுமே அலைன் ஆகலை. ஸோ இது ஒயிட் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த ஃபேஸ் வந்து ராங்காக இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், அதனால் இது வந்து கரெக்டான அலைன்மெண்ட் இல்லை. ஸோ இது ரெண்டையுமே கீழே கொண்டு வந்துட்டு இது பண்ணும். கீழே கொண்டு வந்தோம்னா கொண்டு வந்து இந்த சைட் மூவ் பண்ணி மேலே பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ நடுவில் தான் இருக்குது. ஸோ இப்போது ஒயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாம். டவுன், மறுபடியும் ரிவர்ஸ், அப், டச்சா. ஸோ இன்னொரு சினாரியோ, இது வந்து ஒரு பெக்யூலியர் சினாரியோ. ஒயிட் வந்து டவுனில் ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியோக்கு என்னென்னா, இந்த ஒயிட்டை வந்து இந்த எம்டி பாக்ஸுக்கு நேராக கீழே கொண்டு வந்துக்கும். இதை வந்து டவுன் பண்ணிக்கிட்டோம்னா ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேறு இப்படி ஒரு மூமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதை மறுபடியும் மேலே ரொட்டேட் பண்ணுவோம்ல, ஸோ இங்கேருந்து அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை இங்கே நோட்டி வச்சுட்டு இதை மறுபடியும் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் வந்து கீழே பாட்டம் லேயரில் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னது, ரெட் அண்ட் க்ரீனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ரெட் அண்ட் க்ரீனுக்கு நடுவில் கொண்டு வந்தாச்சு. இப்போது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த பீஸை வந்து டவுனில் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு இதை ரைட்டை டவுன் பண்ணுவோம், மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணுவோம், ரைட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கிராஸும் சால்வ் பண்ணியாச்சு, கார்னரும் சால்வ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஷஃபிள் பண்ணேன். இப்போ உள்ள சினாரியோ படி பார்த்தோன்னா
இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா கீழேயே வந்து நமக்கு ஒயிட் ஃபேஸ் பண்ணி 2 இது வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ கீழே இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளூ அண்ட் ரெட். ஸோ மற்ற 2 இதுக்கு நடுவில் கொண்டு போய்க்கணும். ஸோ இதில் வந்து இப்படி நோட்டினோம்னா நடுவில் கொண்டு போயிடுச்சு. சின்ஸ் ரைட் சைடு இங்கே இருக்குது ஒயிட்டு, ஸோ இதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம் டவுன், அண்ட் ரைட்டை வந்து டவுன் பண்ணுவோம். மறுபடியும் ரிவர்ஸ் டவுன் அண்ட் தென் ரைட்டை ரிவர்ஸ். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போ மற்றதை பார்ப்போம். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் நடுவில் வரணும். ஸோ அதை கொண்டு போய்க்கலாம். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ இது 2க்கும் நடுவில் வந்துடுச்சு. இப்போ வந்து இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து திருப்பிக்கலாம், இந்த சைடு திருப்பிக்கலாம். ரைட்டை டவுன் பண்ணுவோம். அப்புறம் டவுன் டேஷ் ஆர் டேஷ். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். அதில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது இப்போதைக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் லேயர் அண்ட் தென் செகண்ட் லேயருக்கு பெருசாக யூஸ் ஆகாது. உங்களுக்கு தேர்ட் லேயர் போகும்போது தான் உங்களுக்கு நொட்டேஷன் வேணும். ஸோ அது வரைக்கும் நான் சொல்கிற ஈஸி ஸ்டெப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் லேயருக்கு முன்னாடி உங்களுக்கு நொட்டேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போவே சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போதைக்கு நான் சொல்கிறேன். தேர்ட் லேயருக்கு முன்னாடி நம்ம நொட்டேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த பீஸ் எங்கே இருக்குது, கீழே இங்கே இருக்குது. ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஸோ ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கொண்டு வந்தாச்சு. சின்ஸ் இது ரைட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். இது டவுன், மறுபடியும் இது ரிவர்ஸ், அப்புறம் ரைட் சைடு அப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பீஸு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்குது. ஸோ ரெட் அண்ட் க்ரீன் கொண்டு வந்தாச்சு. ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம், டவுன், மறுபடியும் ஜாயின் பண்ணிக்குவோம், அப். ஸோ அது பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஷஃபிள் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகே.